அண்மையில் வாத்துவ மத்திய மகா வித்தியாலயத்தின் தொழில்நுட்ப கட்டிட திறப்பு விழாவில் உங்களை காண கிடைத்தது. பாரம்பரிய பாடசாலை கட்டட திறப்பு விழாக்களை போன்று இருந்ததைத்தான் நாங்கள் அவதானித்தோம். ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு பாடசாலை நிகழ்வுகளுக்கு அரசியல்வாதிகளை அழைக்கக்கூடாது, நினைவு பதாதைகளில் அரசியல்வாதிகளின் பெயர்கள் இடம்பெறக்கூடாது என்று சொன்னீர்கள். ஆனால் நீங்கள் திறந்து வைத்த நினைவு பதாதையில் உங்களின் பெயரும் இருந்தது. என்னுடைய பெயர் மாத்திரமல்ல, பிரதமரின் பெயரும் இருந்தது. கொள்கை அடிப்படையில் நினைவு பதாதைகளில் பெயர்கள் பதிக்கப்படுவதற்கு நாங்கள் உடன்பட மாட்டோம். நாம் அந்த கொள்கையில் அன்றும் இன்றும் நாளையும் இருப்போம். வாத்துவ மத்திய மகா வித்தியாலயம் ஒரு தேசிய பாடசாலை. அவர்களுடைய தொழில்நுட்ப கட்டிட திறப்பு விழாவுக்கு என்னை அழைத்தார்கள். அந்த பாடசாலையின் அதிபரும் ஒரு ஆசிரியராக அங்கு கடமை புரியும் ஒரு பிக்குவும் என்னை அழைத்தனர். முன்பும் ஒரு நிகழ்வுக்கு என்னை அழைத்த போதிலும் அதற்கு செல்ல முடியவில்லை. எனவே பாராளுமன்ற நாளாக இருந்தும் நான் சென்றேன். பல வருடங்களுக்கு பின்னால் அந்த பாடசாலைக்கு ஒரு புதிய கட்டிடம் கிடைத்த தருணம். விசேடமாக தொழில்நுட்பத்துறைக்கு வசதிகள் அங்கு இருக்கவில்லை. இனி நான் எங்கள் அமைச்சர்களைப் போன்று பாதுகாவலர்கள் இன்றி தனியாக சென்றேன். அதுதானே எங்கள் கொள்கை. அப்படி சென்று பிரித் ஓதும் நிலையில் நினைவு பதாதையை திறக்கும்படி நான் அழைக்கப்பட்டேன். அதனை திறந்த பின்னர் பெயர்கள் பதிக்கப்பட்டிருந்ததை நான் கண்டேன். அது எங்கள் கொள்கைக்கு மாற்றமானதுதான். அது சரி. அந்த தருணத்தில் 2 மாணவர்களையும் அதிபரையும் அழைத்து இதனை கலட்டிவிடுங்கள் என்று சொல்லி அதிரடியாக முடிவெடுத்து சமூக ஊடகங்களில் வீரராக இருக்கலாம். ஆனால் நான் அப்படி செய்யவில்லை. இது ஒரு பாடசாலை நிகழ்வு. மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு முக்கிய தருணம் அது. உண்மையில் அது பாணந்துறை பகுதியில் அமைந்த பாடசாலையாக இருந்தாலும் கட்டிடங்கள் கிடைக்காத ஒரு பாடசாலை. சிரமத்தோடு ஒரு கட்டிடத்தை நீண்ட காலங்களுக்கு பின்னால் பெற்றுள்ளார்கள். அது அவர்களுக்கு சந்தோஷம். எனவே நான் அப்படி செய்ய போகவில்லை. அது எங்கள் கொள்கைக்கு மாற்றமாக இருந்தாலும் பொறுத்து கொண்டு நினைவு பதாதையை திறந்து வைத்துவிட்டு நிகழ்வில் பங்கெடுத்து உரையாற்றிவிட்டு வந்தேன். நான் எதிர்பார்க்கிறேன், அரசாங்கத்தின் எதிர்பார்ப்புகளுக்கு அமைவாக இவ்வாறான நிறுவனங்களை சார்ந்தவர்களும் நடப்பார்கள் என்று. நாங்கள் அப்படி பெயர் போடுவதற்கு ஒருபோதும் உடன்பட மாட்டோம். அப்படி நடந்தால் இலகுவாக இருக்கும். இல்லாவிட்டால் அந்த தருணத்தில் குழப்பங்களை உண்டாக்கி சோஷியல் மீடியாக்களில் வீரராக வேண்டிய தேவை எனக்கு இருக்கவில்லை. அது அந்த மாணவர்களின் ஒரு பெரிய கனவு நிறைவேறிய தருணம். எனவேதான் அவர்கள் ஒரு நிகழ்வையும் ஏற்பாடு செய்தார்கள். நான் விமர்சனங்களை தாங்கிக் கொள்வேன். நான் இந்த தருணத்தில் வேண்டிக் கொள்கிறேன், எங்கள் கொள்கைகளுக்கு மதிப்பளியுங்கள் என்று. உயர்கல்வித்துறையில் 15 வருடங்களை நிறைவு செய்த பம்பலப்பிட்டிய அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸில் புதிய வகுப்புகள் ஆரம்பம். முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி, உளவியலும் உளவளத்துணையும், கணனி, ஆங்கிலம் மற்றும் முகாமைத்துவ பாடநெறிகளுடன் HND, டிகிரி, மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் 3ஆம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் பதிக்கப்பட்ட அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ். மேலதிக விவரங்களுக்கு 0765 204 604 www.amazoncollege.lk